தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் அசோகவனத்தில் அரக்கவதம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிழக்கு வெளுத்து விட்டது. அசோகவனத்தின் வாயிலுக்கு வந்த மாருதி சிறிது நேரம் தயங்கி நின்றார். அவர் எந்த காரியத்தை உத்தேசித்து வந்தாரோ அப்புனித காரியம் இனிது முடிந்து விட்டது. நேராக புறப்பட வேண்டியதுதான். அங்கு சென்றதும் சுக்ரீவன் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு என்ன சொல்வது என்ற சிந்தனை எழுந்தது. அதாவது, எதிரியின் பட்டணத்தில் நுழைந்து ஓரிடம் விடாது தேடி பார்த்து வந்தாயே, எதிரியின் பலத்தை பற்றி என்ன கூறுகிறாய் என்று சுக்ரீவன் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தார். எதிரியின் பலத்தை அறிவதென்றால் சுலபத்தில் முடியுமா? ஏதாயிலும் சிறிது சலசலப்பு ஏற்படுத்தினால்தான் அது நடக்கும். அப்படியாயின் என்ன செய்வது? ராவணனிடம் தாமாக செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அது வீரத்துக்கு அழகாகாது. ராவணனின் ஆட்கள் வந்து அனுப்பி அவரை அழைத்து செல்வதுதானே அவருக்கு பெருமை தரும். அப்படியென்றால் ராவணனிடமிருந்து வீரர்களை எவ்வாறு வரவழைப்பது? அவருக்கு ஓர் யோசனை உதித்தது. அசோகவனத்தை ராவணன் மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறான். அவன் கோபத்தை கிளற அதுவே தகுந்த இடம் என்ற முடிவுக்கு வந்தார். அடுத்த கணம் செயலிலே இறங்கினார். மிகவும் அருமையாக வளர்ந்திருந்த மரங்களை வேருடன் பிடுங்கி எறிந்தார். பூச்செடிகளை பீத்து நாற்புறமும் வீசினார். அலங்கார வளைவுகளை இடித்து நொறுக்கினார். அவருடைய அட்டகாசங்களால் பறவைகள் பயங்கரமான சத்தத்துடன் பறந்தன. சீதையின் அருகிலே அமர்ந்திருந்த அரக்கிகள் அந்த சத்தங்களை கேட்டு திடுக்கிட்டு, என்ன ஆபத்து வந்துவிட்டது பறவைகளுக்கு என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி பெரும் திகிலை கொடுத்தது. குரங்கு ஒன்று அட்டகாசத்தோடு மரங்களை வேரோடு சாய்ப்பதையும் செடி கொடிகளை பித்து எறிவதையும் கண்டனர். ராவணனுக்கு தெரிவிக்காவிடில் அவர்களை கொன்று விடுவானே. ஆகவே அவர்களில் சிலர் அலறிக்கொண்டு அரண்மனைக்கு ஓடிச் சென்று ராவணனிடம் விஷயத்தை தெரிவித்தனர். குரங்கு வந்து அசோகவனத்தை அழிக்கிறதா? ராவணனால் அதை நம்ப முடியவில்லை. அது முதலில் லங்காபுரியில் எவ்வாறு நுழைந்தது? அவர்கள் ஏதாயிலும் கனவு கண்டு பயந்து போய் ஓடி வந்திருக்க வேண்டும் என நினைத்தான். அவர்களோ திரும்ப திரும்ப தாங்கள் சொல்வது உண்மையே என்றனர். இதற்குள் அசோகவனத்திலே ஏதோ சப்தம் கேட்பதை என்னவென்று அறியச் சென்ற வீரர்கள் அங்கு நிகழ்ந்திருந்த அலங்கோலத்தையும் அவற்றின் நடுவே அட்டகாசத்தோடு நிற்கும் குரங்கையும் கண்டு பயந்து அரசனுக்கு அறிவிக்க வந்திருந்தனர். வீரர்கள் சொல்வதை அவ்வளவு அலட்சியமாக தள்ள முடியவில்லை. கோபத்தால் ராவணனுடைய முகத்திலே கடுமை நிறைந்திருந்தது. திரும்பினான். பக்கத்தில் இருந்த கிங்கரர்கள் தலை வணங்கினர். மிகுந்த பலசாலியான அவர்கள் ராவணன் இடும் உத்தரவுகளை தலையாலே செய்து முடிக்க எப்போதும் காத்திருப்பார்கள். அசோகவனத்திலே ஏதோ ஓர் அற்ப குரங்கு வந்து மரம் செடி கொடிகளுக்கு நாசம் விளைவிக்கின்றதாம். அதை உயிருடன் பிடித்து வாருங்கள். அதிகமாக அடித்து துன்புறுத்த வேண்டாம். யார் என்று தெரிந்து கொள்வதற்குள் உயிரை விட்டுவிடும் என்றான். ராவணனை வணங்கிவிட்டு கிங்கரர்கள் புறப்பட்டார்கள். கையிலே சுருக்கு கயிறுடன் வந்த கிங்கரர்களை பார்த்து மாருதி கடகடவென்று சிரித்தார். அடே, என்னை பிடிக்க கயிறு கொண்டு வந்திருக்கிறீர்களா? வாருங்கள் வாருங்கள்,
காலதேவனுடைய பாசக்கயிறு உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கொக்கரித்தார். பின்னர் பக்கத்தில் இருந்த மரத்தை பிடுங்கி அதை கையில் பிடித்து சுழற்றியபடி அவர்கள் மீது பாய்ந்தார். இதை எதிர்பார்க்காத கிங்கரர்கள் நாற்புறமும் பயந்து ஓடினர். நாற்புறமும் பாய்ந்தும் ஓடினர். ஆஞ்சநேயரோ அவர்களை விடவில்லை. துரத்திச் சென்று மரத்தினால் மோதி அனைவரையும் யமபட்டணம் அனுப்பி வைத்தார். கிங்கரர்களுக்கு பின்னால் வந்த அரக்கிகள் தாங்கள் வந்து சேர்வதற்குள் அவர்கள் கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டதும் மறுபடியும் ராவணனிடம் ஓடினார்கள். மரண ஓலையை வாசிக்க லங்கேசன் திகைத்தான். கேவலம் ஒரு குரங்கிடம் கிங்கரர்கள் அனைவரும் மாண்டனரே என வியப்புற்றான். அவனுடைய ராஜ்யத்தில் புகுந்து அட்டகாசம் செய்யும் குரங்கை சாதாரண காட்டுக்குரங்கு என நினைக்க முடியவில்லை. அவனுடைய எதிரிகளான தேவர்களுள் ஒருவராக இருக்குமோ என நினைத்தான். அத்தனை தைரியம் தேவர்களுக்கு கிடையாதென்பதை அவன் அறிவானே. பின் அந்த குரங்கு யாரால் அனுப்பப்பட்டது? மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்குமோ? சீற்றத்தால் சிவந்த கண்களுடன் திரும்பினான். அங்கு பராக்கிரமத்தில் சிறந்தவனும் மந்திரிகளில் ஒருவனுமான பிரகஸ்தனுடைய குமாரன் ஜம்புமாலி நின்றிருந்தான். ராவணேஸ்வரனுடைய பார்வை தன் மீது விழுந்ததும் ஜம்புமாலி முன்வந்து வணங்கினான். ஜம்புமாலி, நீ புறப்பட்டு போய் அந்த குரங்கை பிடித்து வா. கிங்கரர்கள் அதனால் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேட்க வியப்பாக இருக்கிறது என்றான். ஜம்புமாலியின் நெஞ்சம் பெருமையால் பூரித்தது. தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி அக்காரியத்தை ஒப்படைத்தானே என்ற மகிழ்ச்சி அவனை தலைகால் புரியாமல் செய்துவிட்டது. ரதத்தில் ஏறி அசோகவனம் வந்தான். அந்த சமயத்தில் மாருதி அங்கிருந்த காவல் கோபுரத்தை இடித்து தரைமட்டமாக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சிம்மநாதத்தால் பட்சிகள் பயங்கரமாக கத்தின. மாருதியை கண்டதும் ஜம்புமாலி இடி இடித்தது போன்று பயங்கர சப்தம் செய்து அஸ்திரங்களால் அவருடைய தேகத்தின் பல பாகங்களிலும் ஏக காலத்தில் அடித்தான். உடல் எங்கும் பானங்கள் தைத்திருக்க ஜம்புமாலியை பார்த்து சீறிய மாருதி வெறிகொண்ட பிராணியைப் போல் உடல் சிலிர்த்தார். உடலில் தைத்திருந்த பானங்கள் தூசி விலகுவது போல் புலபுலவென்று தரையில் கொட்டின. ஜம்புமாலி மீண்டும் மீண்டும் பானங்களால் அவரை அடித்தான். அவரோ ஒன்றையும் லட்சியம் செய்யாது பிடுங்கி எறிந்துவிட்டு மரத்தின் கிளையை கையில் எடுத்து சுழற்றியபடி அவனை நெருங்கி அதனால் அடித்தார். இமைக்கும் நேரத்தில் ரதத்தோடு ஜம்புமாலி அடையாளம் தெரியாத விதத்தில் நசுக்குண்டு மாண்டான். ஜம்புமாலி கொல்லப்பட்டதை கேட்டதும் மற்ற மந்திரிகளின் குமாரர்கள் தாங்கள் சென்று அந்த குரங்கை தண்டித்து பிடித்து வருவதாக கூறி புறப்பட்டு வந்தனர். குழந்தைகளோடு கண்ணாமூச்சி விளையாடுவது போல் மந்திரி குமாரர்கள் எழுவரோடு சிறிது நேரம் ஒளிந்து மறைந்து விளையாடினார் ஆஞ்சநேயர். பின்னர் அவர்களின் நடுவிலே பாய்ந்து குதித்து இங்கும் அங்கும் சாடினார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் அரக்கவதம் முதல் பாகத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதித்யனோடு நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.